இன்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனங்கள் 31 முதல் 38 முடிய. மார்க்கு அதிகாரம் 8 வசனங்கள் 31 முதல் 38 முடிய. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவனை தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆதலால் விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமையை பொருந்தியனவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். இது தேவனுடைய வார்த்தை. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய லென்த் நாட்களுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. It's the first Sunday of Lent. And as believers we want to, இந்த லென்த் நாள் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்புனா, லென்த் நாட்கள் நம்மளுக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பீஸ். We are able to peace ourselves in the Lord. கொஞ்சம் மதுவாக நடக்க, சிந்திக்க, யோசிக்க, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க, ஜெபிக்க. இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் டைம். And sometimes we may even pause. At other times we may even stop. ஒருவேளை நம்ம நிறுத்தலாம். காரணம், ஆண்டவர் நமக்கு இந்த காலத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து, கர்த்தருக்குள்ளே பார்த்து, அது நமக்கு பலனாய் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறார். ஸோ இந்த லென்த் நாட்களில் நான் இந்த வருகிற வாரங்களில் ஒரு சீரீஸ் ஆஃப் sermons on the cross. So today will be on take up the cross. சிலுவையை எடுத்துக்கொள். அடுத்த வாரம் endure the cross. சிலுவையை சகித்துக்கொள். மூன்றாவது வாரம் சிலுவையை பிரசங்கம் பண்ணு. கடைசி 4வது வாரம் சிலுவை அண்டையில நீர் சாக வேண்டும் என்று சொல்லி. And I've chosen this passage, இந்த பாகத்தை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். If you have your Bibles, you can just turn it to Mark chapter 8 verse 31 to 38. இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களோடு இருக்கக்கூடிய காலம் இன்னும் ஷார்ட் டைம், வெரி குறுகிய காலம் தான் இருந்தது. அவர் எடுக்கிற எல்லா படி, எவ்ரி ஸ்டெப், எல்லா மூவ் அவர் மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. Every word becomes significant. அவர் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையும் மிகவும் பலன் நிறைந்தது, weighty. It's very weighty, it's heavy because he is going to leave soon. அப்ப அவருடைய சீஷர்களோடு அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்லக்கூடிய காரியம் அவங்களுடைய இருதயத்திலே, மனதிலே ஆழமாக பதிய வேண்டும். So very crucial time. அப்ப மார்க் 8ஆம் அதிகாரம் வசனம் 27 நீங்க பார்த்தீங்கன்னா, in Mark chapter 8 verse 27, Jesus and his disciples went on to the villages around Caesarea Philippi. On the way he asked them, who do people say I am?
அவரு நடக்கும் போதே பேசுற ஆளு, லேசானவர் இல்லை இயேசு. பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இந்த இயேசு பேதுருடைய உறவு வந்து மிகவும் ஆச்சரியமான ஒரு உறவு. ஜீசஸ் அண்ட் பீட்டர் ரிலேஷன்ஷிப். ஒரு பக்கம் வந்து பூர்ணம் அடைந்த தேவகுமாரனா இருக்கக்கூடிய இயேசு, the son of God who is holy, is perfect, he is a very bright God, unblemished. மறுபக்கத்துல பேதுரு, sinful, frail, நம்மளை போல இருக்கிறவன் தான் பேதுரு. அந்த பேதுரு இயேசுனுடைய உறவு வந்து மிகவும் முக்கியம். Because Peter reflects us. Every character in the scripture actually reflects us. அப்ப இயேசுவானவர் இந்த கேள்வியை கேட்ட உடனே பேதுரு என்ன சொல்றாரு? யூ ஆர் த கிரைஸ்ட். நீர்தான் மெய்யான, நீர்தான் அந்த கிறிஸ்து என்று பேதுரு சொல்றார். கிறிஸ்துவுக்கு அர்த்தம் என்னவென்றால் மேசியா, அபிஷேகம் பெற்றவர், தி அனாயிண்டட் ஒன். மேசியா என்று சொன்னால் அவர் வல்லமையாக வரப்போகிறார். குதிரையின் மேலே ஏறி பராக்கிரமசாலியாக இருந்து எதிரிகளை தோற்கடித்து ஜெயம் கொண்டு வருகிற ஒரு அரசனாக, தலைவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் காத்து கொண்டு இருக்க கூடியவர் ஒரு அம்சமாக இருக்கிறது. அவர் பேதுரு சொல்லுகிறார், யூ ஆர் த கிரைஸ்ட் என்று சொன்ன உடனே இயேசுவானவர் என்ன சொல்றாரு? அவருடைய பாடுகளை தன்னுடைய சீஷர் அண்டையில் அவர் சொல்லுகிறார். He must tell them and prepare them for the worst. என்ன சொல்றார்? இவர் பாடு அனுபவிக்க வேண்டும், மூப்பர்களாலே உதறி தள்ளப்பட ஒரு சூழ்நிலை, பிரதான ஆசாரியர்கள், வேத பாரர்கள் இவரை ஒதுக்கி தள்ள போகிறார்கள் என்று இயேசு சொல்ல ஆரம்பித்தார். அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, நான் கொலை செய்யப்பட வேண்டும். He must be killed. கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழ போகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். இது என்ன ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. Jesus is talking to his disciples saying, who do you say I am? பேதுரு ஆணித்தரமா சொல்றார், நீ தான் கிறிஸ்து. அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அது வீண் போகாது. மறு வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு, நான் காயப்படுத்தப்படுவேன், ஒதுக்கப்படுத்தப்படுவேன், தள்ளப்படுத்தப்படுவேன், நான் கொலை செய்யப்படுவேன், ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழ போகிறேன் என்று சொல்றார். பேதுருவுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? பேதுருவுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? பேதுரு இயேசுவை ஒரு பக்கமாக கொண்டு போய் இயேசுவை அதட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை கடிந்து கொண்டார். Peter rebuked Jesus. He rebuked Jesus. How many of y'all will have the guts to rebuke Jesus? Peter rebukes Jesus. இயேசுவை கடிந்து கொள்கிறதை நம் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை வேதம் வந்து விவரமாக சொல்லல, என்னதான் சொல்லிதான் அவர் ரிபியூக் பண்ணார், கடிந்து கொண்டார் என்று சொல்லவில்லை. ஆனா நான் என்ன விசுவாசிக்கிறேன், பேதுரு இயேசு சொன்ன உடனே பேதுரு ஒரு பக்கமாக எடுத்துக்கொண்டு, தலைவா என்ன நீங்க சொல்றீங்க தலைவா என்று சொல்லி 2 கையை பிடிச்சி அந்த கையை எடுத்து அவருடைய தோள்பட்டையில வச்சுட்டு தலைவான்னு கத்திருப்பாரு நினைக்கிறேன். இல்ல சீன பாஷையில சொல்லியிருப்பாரு, ஹே நீ சோசமோவா, அல்லாட்டி மலாயில அவாங் அப்பா யூச்சக்கா மன போல இனி மச்சாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்கிலீஷ், what are you saying? What do you mean? பேதுரு அதுதான் செய்த, கடிந்து கொள்றாரு. I really feel for Peter. அவர் வந்து ரூடா இருந்தாரா இயேசு வண்டையில? I don't think so. I don't think he was rude. He was just shocked. How can Jesus say that? இயேசு அதை எப்படி சொல்ல முடியும்? காரணம் என்ன தெரியுமா? பேதுரு வந்து சாதாரணமா அவருடைய வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவருடைய வேலை என்ன? மீன் பிடிப்பது தான். மீன் பிடிக்கிற தொழில் தவிர வேற எந்த தொழிலும் பேதுரு செய்யல. குடும்ப தொழிலா இருந்திருக்கலாம். அவருக்கு செய்த நிரந்தரமாக பொக்கிஷமாக ஊக்கமாக செய்த ஒரே பணி மீன் பிடிக்கிற பணி. அவர் தான் அவர் பாட்டுக்கு மீன் பிடிச்சிட்டு இருந்தார் தானே. இயேசு என்ன செஞ்சார்? Sea of Galilee, கலிலேய கடல் அண்டையில அவர் நடக்கிறார். நடந்தவனை he chooses one of the disciples. He begins to look out for people whom he can call to be his apostles and disciples.
இயேசு கடல் அண்டையில போகும்போது பேதுருவை பார்த்து என் பின்னே வா என்று சொல்லி அழைக்கிறார். பேதுரு என்னத்தமா செய்தார்? வேதம் சொல்லுது, பேதுரு அவருடைய மலையெல்லாம் விட்டு, அவருடைய உத்தியோகத்தெல்லாம் விட்டு, அவருடைய வேலையெல்லாம் விட்டு இயேசு பின்னாலே உடனடியாக பின் செல்ல அவர் கால் எடுத்து வைத்தார். I feel for Peter. Jesus, you are the one who called me out of my trade. நான் என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சேன், பணியை செஞ்சேன், நீங்க தான் என்னை அழைச்சிங்களே. அப்ப அழைத்தவர் சொல்றாரு, இனி நான் அவன் கூட இருக்க மாட்டேன். 4 பேரை எனக்கு உபத்திரம் கொண்டு வர போகிறாங்க. பிரதான ஆசாரியர்கள் எனக்கு விரோதமாக செயல்பட போகிறார்கள். மூப்பர்கள் எனக்கு எதிராக பேச போகிறார்கள். உங்களுடைய கண் முன்னாலே நான் கொலை செய்யப்பட போகிறேன் என்று சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? Any true disciple of any guru, என் தலைவா அங்க இருக்கும்போது நான் எஜமானனாய் நான் பணிக்காரனா இருந்தேன் என்றால் அந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். I cannot accept it. How can I see my leader be killed in front of my eyes? Peter could not accept that. அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவர் எல்லாவற்றையும் விட்டு, the sun, the sand and the sea, he left everything to follow Jesus. Now Jesus is saying, டாடா, நான் போறேன். இதான் லாட்டா இருக்கு. நான் எல்லாவற்றையும் விட்டு உங்க பின்னால வரேனே, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கண்ணு முன்னால நான் கொலை செய்யப்பட போகிறேன் என்று. It's absolutely difficult to digest if I was Peter. என்ன நீங்க லாடுறீங்களா இயேசுவே? உங்க பின்னால வான்னு சொன்னீங்க, நான் பின்னால வரணும் நீங்க சொல்றீங்க, நான் போறேன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால தான் பேதுரு இயேசுவை கடிந்து கொண்டார். By now the disciples were around Jesus, the other disciples, and they must be stunned. அவங்க எல்லாரும் அசைக்கப்பட்டிருப்பாங்க. யோசித்து பாருங்க, அவங்களுடைய முழு நம்பிக்கை இந்த எஜமானன் இயேசு மேல அவங்க வைத்து விட்டார்கள். அவர் பின்னாலே செல்ல அவங்க துணிச்சலாகி விட்டாங்க. இன்றைக்கு இந்த இடத்துல அநேகர் இப்படிதான் வந்திருக்கோம். உலகம் எனக்கு வேணாம், போதும், உலகம் கொடுக்கிற சிற்றின்பம், அதோடைய ஆசை, பாசம், அதோடைய ஈர்ப்பு, இதெல்லாம் வேணாம், ஐ வாண்ட் டு ஃபாலோ ஜீசஸ். அநேகர் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. நீ பார்த்தாலே தெரியுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஹalleluya. எவ்வளவு pandemic time you come to say I follow Jesus, I am a follower of Jesus. அந்த வழியை பின் செல்கிறவனாக நான் வருகிறேன் என்று அநேகர் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் பேதுருவும் இருந்தார், அவரை சுற்றி இருக்கிற சீஷர்களும் இருந்தாங்க. அப்ப இந்த செய்தி அவங்களுக்கு வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஏற்றுக்கொள்ள முடியுமா? கஷ்டம். அதன் மத்தியில தான் இயேசு சொல்றாரு, மார்க் 8:33, get behind me Satan என்று சொல்றார். You do not have them in mind the things of God. அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திருக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பேதுரு இயேசுவை கடிந்து கொண்டாரு. இப்ப இயேசு பேதுருவை கடிந்து கொள்றாரு. பின்னாலே போ சாத்தானே. என்ன இயேசுவே, நான் உங்க பின்னால வந்த ஒரு சீஷன், நீங்க தேர்ந்தெடுத்த ஒரு அப்போஸ்தலனா இருக்க, இப்போது என்னை பார்த்து சாத்தானேன்னு சொல்றீங்களே. பாஸ்டர் உங்க யாராச்சும் சாத்தானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ போச்சு, நான் பேஸ் பெரம் வச்சு அடிச்சுட்டு விரட்டிடுவீங்க, எதான் பாஸ்டர்னு. இயேசு அதுதான் சொன்னாரு, எனக்கு பின்னாலே, அப்படிதான் சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. பேதுரு சாத்தான். இயேசுவுக்கு ஞானம் குறைவோ? இயேசுவுக்கு தெரியாது அவர் சாத்தான் யாரு. சாத்தானை அவர் சிலுவையில அறைந்து அவர் வெற்றிகரமாக செயல்பட வேண்டுமே. பேதுரு சாத்தான் இல்லை, நீங்களும் நானும் சாத்தான் இல்லை. ஒருவேளை சாத்தான் அப்பப்போ நுழைந்து கொஞ்சம் கிரியை செஞ்சிருப்பான், அது இருக்கு, அது தவிர்க்க முடியாது. நம்ம சாத்தான் இல்லை, இயேசுக்கும் தெரியும் பேதுரு சாத்தான் இல்லை. ஆனால் பேதுருவுக்கு பரலோக சிந்தை குறைவாக இருந்தது, பாடுகளுடைய சிந்தை குறைவாக இருந்தது. இயேசுக்கு தெரியும் அவருடைய பிரதான எதிரி சாத்தான் என்று. ஆனால் பேதுரு அவருடைய எதிரி அல்ல. பேதுரு அவருக்கு சாதகமாக இருந்த மனுஷன். இயேசு என்ன சொன்னார்? உன்னுடைய பேர் பேதுரு, உன்னுடைய இந்த சபையை நான் கட்டுவேன், பாதாள வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னு சொன்னார். சரித்திரத்தில் பார்க்கும்போது பேதுரு மூலமாக வந்த சபையினுடைய அஸ்திபாரங்கள். Hallelujah. He's a forefather, he's a big man. He walked on water. Come on, he's not a normal
எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்குள்ள நல்ல பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவருக்கு இருந்தது. சில இடங்களில் தவறினார், ஆனால் நல்ல ஒரு உறவு இருந்தது. வேதம் என்னத்தமா சொல்லுறது? மார்க் 8ஆம் அதிகாரம் வசனம் 34. இதுதான் நமக்கு இந்த நாளிலே குறிப்பாக வருகிறது. Then he called the crowd to him along with his disciples and said, பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, இதுதான் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இதுதான் நமக்கு பாயிண்ட் வருது இன்னைக்கு. If anyone would come after me, he must deny himself and take up his cross and follow me. Today's message is take up the cross. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு நம்மிடத்தில் சொல்லுகிறார், take up the cross. Take up the cross. It's going to be tough. It's not going to be easy, Peter. உன் பெயரிலே நான் சபையை கட்டுவேன் என்று சொன்னால், உன்னை நான் பிரயோஜனமான ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் கடினமாக தான் இருக்க போகுது. சிலுவையின் பாதை கடுமையான ஒரு பாதை தான், உபத்திரவத்தின் பாதை தான். எல்லாம் வெற்றி என்று நம்ம நினைக்க கூடாது. பேதுருவே, யோவானே, தோமா, நீங்க இருக்க ஒன்றுதான் நான் பேசுறேன். உன் வாழ்க்கையை ரொம்ப செழிப்பா இருக்க மட்டும் நினைச்சிடார. சில நேரத்துல கஷ்டம் நஷ்டம் வரதான் போகுது. அந்த நேரத்துல உன் சிலுவையை நீ எடுத்துக்கொள்வாயா? ஆயத்தப்படுத்துறாரு பாருங்க இயேசு. It's going to be tough. You have to deny yourself and take up the cross. உன்னை வெறுத்து சிலுவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி It's going to be tough. சில விஷயங்களை வெட்ட வேண்டும் என்றால் வெட்டித்தான் ஆக வேண்டும். சில விஷயங்களை உதறி தள்ள வேண்டும் என்றால் உதறி தள்ளிதான் ஆக வேண்டும். சில விஷயங்களிலிருந்து நம்ம அப்படியாக போக வேண்டும் என்றால் அப்படியாக தான் போக வேண்டும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் அப்படிதான் நம்ம செய்ய வேண்டும். சிலுவை எடுத்து செல்வது ஒரு லேசான ஒரு காரியம் இல்லை, அது கடினமான ஒரு காரியம். ஆனால் அதே தான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? Take up his cross. ஒருவன் பின்னே வர விரும்பினால் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொள்வானாக. This cross is to be a personal cross. We cannot carry the cross that Jesus carried. Hallelujah. அவர் அவருடைய சிலுவையை சுமந்து விட்டார், வெற்றிகரமாக ஜெயம் பெற்று விட்டார். இப்போது நமக்கு இருக்கிற சிலுவை, நமக்கு இருக்கிற பாடு நமக்கு தான் தெரியும். Everyone's cross is different. Am I right? உங்களுடைய சிலுவையின் பாரத்தை நான் சுமக்க முடியாது, என்னுடைய சிலுவையின் பாரத்தை நீங்களும் சுமக்க முடியாது. சுமை தாங்கி இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. You take up your cross என்று சொன்னா தூரத்துல இருந்து சொல்லல, நான் உன்னுடனே சதா காலமும் இருப்பேன் என்று சொல்லிதான். You take up your cross, my son, my daughter. However heavy the cross is, you take it up by yourself. There are moments that you have to do it by yourself. பக்கத்தில் உங்களுடைய விருப்பப்பட்டவர்கள், உங்களுடைய தோழி, உங்களுடைய நண்பர், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சபை அங்கத்தினர்கள், சபை போதகர், தலைவர், சில நேரத்தில் அவங்கள கைவிட்டு போயிடுவாங்களே. அந்த நேரத்தில் யார் உங்களுடைய சிலுவையை ஏந்தி செல்ல முடியும்? நீங்க தான். ஆனா எந்த பலத்துல? எனக்குள் இருக்கிறவன் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். Brothers and sisters, take up your cross. Take it up boldly. அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் இயேசு பின்னாலே நாம் செல்ல வேண்டும். Take up his cross and follow me. Hallelujah. Follow me க்கு முன்னால take up the cross. சிலர் வந்து just follow me. Follow me shampoo shampoo இருக்கா? Follow him மறந்துட்டேன். shampoo brand இருக்கு இல்ல? Follow me shampoo போட்டுக்கோ. I follow Jesus, he's so beautiful. அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்புறம் ஒரு உபத்திரம் வரும்போது அவ்வளவுதான், எனக்கு இது வேண்டாம், நான் விலகிறேன், டாடா ஜீசஸ், சாரி, திஸ் இஸ் நாட் ஃபார் மீ. அதான் கிறிஸ்தவத்துவம் இல்ல. நல்ல நாட்களிலும் எஜமானனே நீ என்னை நம்பலாம், உன் சேவைக்காக என்னை அழைத்தீரே, நீங்க என்னை நம்பலாம். You can have me, Lord, in your list. உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்ல என்ன போடுங்க ஜீசஸ், யூ கேன் கவுண்ட் ஆன் மீ. அந்த அளவுக்கு பேதுரு ஆயத்தப்படுத்துறார். ஆமென். இவ்வளவு பெரிய காரியம்லாம் சாதிக்கணும்ல, பவுல் சாதிக்கணும்ல, பிறகு வந்தாரு தோமா சாதிக்கணும். தோமா ரொம்ப சந்தேகக்காரர். மத்தேயு ஐயோ எல்லாம் கஷ்டம் தான், இப்படிதான் சமாளிச்சாருன்னு தெரியல. ஆனா அவங்கெல்லாம் சமாளிக்கணும், நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணல. யூ ஹேவ் டு ஃபேஸ் திஸ், இட்ஸ் கோயிங் டு பி டஃப்.
ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாரு, இவர்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறாரு. நீ விருப்பப்பட்டால் என் இடத்துல வா. ஹல்லேலூயா. Friends, sometimes the journey can be really tough, but we carry the cross in the order to profit our soul. நம்முடைய ஆத்துமா பலன் அடைவதற்கென்று நம்முடைய சிலுவையை நாம் ஏந்தி செல்ல வேண்டும். இயேசு அதுதான் சொல்றார். மார்க் 8:36-37 பாருங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். For what good it is for man to gain the whole world but yet forfeit his soul. That means we carry the cross in a way that will profit our soul. இந்த ஆத்துமா ரொம்ப முக்கியம். சொல்லுங்களேன், ஆத்துமா ரொம்ப முக்கியம். இதை காத்துக்கொள்ளும்படி ஆண்டவர் நம்ம எடுத்து அழைக்கிறார். You run your life, your race in a way that the soul will not die. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். The soul who sins is the one who will die. Ezekiel 18:20 நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28:13 பார்க்கிறோம். தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுவதற்கோ கிருபை வழங்கப்படும் என்று. He will find mercy. அதனால இந்த ஆத்துமாவை காத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அதற்காகவே இந்த காலங்கள் நமக்கு இருக்கிறது. நம்முடைய சிலுவையை நம்ம ஏந்தி செல்ல வேண்டியது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. Sometimes when you carry the cross, you can dance around, you can sing a new song. You are on the mountain top. எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க, எல்லாரும் உங்களை புகழ்றாங்க, எல்லாரும் உங்களை வாழ்த்துறாங்க, எல்லாரும் உங்க கிரீட் பண்றாங்க, ஸ்மைல் பண்றாங்க. மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கிறிஸ்டியானிட்டியில. Praise God for that. அதுல சிலுவை நம்ம எடுத்துட்டு போயிடலாம் நல்லா ஜாலியா. I will follow Jesus all the way. அப்ப வரம் பாருங்க, வேலி டீப் சஃபரிங். வேலி எப்படி சொல்லுவாங்க? பள்ளத்தாக்கு. மலை மேல் அனுபவத்துல சிலுவையை பிடித்துக் கொள்ள வேண்டும், பள்ளத்தாக்கின் அனுபவத்திலும் சிலுவையை போற்றக்கூடாது. பாருங்களேன், அந்த சிலுவை பிடிச்சிங்க கையில. அந்த எக்ஸர்சைஸ் படத்தை பார்த்துருக்கீங்களா? எக்ஸர்சைஸ் படம், அதை போய் ரிவைண்ட் பண்ணி பாருங்க, எப்படி சிலுவை பிடிச்சிருக்காங்க. கையில எப்படி பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு. சும்மா ஒரு தமாஷ்க்கு பேசுறவங்க நீங்களாம் விழித்து இருக்கணும். கோவிட் டைம்ல இருந்து மாஸ்கோட இருக்கிறீங்க, சிரிக்கிறீங்களா அழுவுறீங்களா முறைக்கிறீங்களான்னு தெரியல. நானே சிரிச்சுக்கிட்டு ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியுது. நானும் எனக்கும் ப்ரீச் பண்ணிக்கிறேன்னு பாருங்களேன். There will be moments that you will be so excited following the Lord. Everyone is behind you. Wow. ஒரு கால் அடிச்சா எல்லாம் இறங்கிடுவாங்க. மற்ற நேரத்தில் பார்த்தா கால் அடிச்சா எவனும் ஆன்சர் பண்ண மாட்டான். என்னடா இது? I have decided to follow Jesus, left everything, left my net, left my work, left my pride, my arrogance, my ego, everything. Now I follow Jesus. Nobody is with me. Everybody is leaving me ன்னு சொல்றாங்களா? நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? சூழ்நிலை மாறாமல் இருக்கிறதா? பரவாயில்ல. மாறாமல் இருப்பதற்கு இந்த ஆத்மாவை காத்துக் கொள்வதற்கு ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்க வேண்டும். நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற சிலுவையை ஆண்டவரை நான் சுமந்து கொண்டு உங்க பின்னால நான் வரேன் நம்ம சொல்லணும். ஆமென். காடானாலும் மேடானாலும் கஷ்ட நஷ்டத்திலும் we have made a covenant with Christ. ஆண்டவருக்குள்ள நம்ம ஒப்பந்தம் பண்ணி விட்டோம். ஞானஸ்நான தண்ணீர் அண்டையில உள்ளுக்கு போயிட்டு வெளியே வரும்போது நம்முடைய ஆங்கிலிக்கன் சபையில நம்ம என்ன செய்வோம்? குருவானவர் என்ன செய்வாரு? கையை எடுத்து நெத்தியில போட்டு ஒரு சிலுவை அடையாளத்தை வரைச்சி அவ்வளவு தான் வாங்கிக்கோ. Fight the good fight in a valiant soldier of Christ. Resist the devil. அப்படி இப்படின்னு சொல்லுவாரு குருவானவர். நீங்களா மறந்துருப்பீங்க. எனக்கு தெரியும், நான் செஞ்சிருக்கேன். அப்புறம் ஆஷ் வெனஸ்டேல என்ன நடக்குது? ஆஷ் எடுத்துட்டு some churches practice, சில நேரத்துல because situation we can't practice, we put a sign of the cross. Remember where we came from dust. Humble yourself. நீ தூசின்னு மறந்துடாதே. கர்த்தர் உன்னை படைத்தார், மறந்துடாதே. கர்த்தர் உனக்கு அவசியம். அதெல்லாம் ஞாபகத்துக்கு. Some symbols are good, some traditions are really good. நினைக்க கூடாது இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் நம்மளுக்கு சரியில்லை, இதெல்லாம் நம்ம இது ஸ்பிரிட் ஃபீல்டாக இருக்கணும், இதெல்லாம் பாரம்பரியம், இதெல்லாம் வேணாம். அப்போனா கோல்கேட் எடுத்து பல்லு வளர்க்க வேணாம். அதெல்லாம் நல்ல ட்ரெடிஷன் இல்லை. நல்ல ட்ரெடிஷன், இட்ஸ் a good tradition. Keep it. அந்த ஸ்பிரிட்டை நம்ம எடுத்துக்கணும். ஆமென். ஸ்பிரிட், even if you don't sign the cross, it's okay. You learn something. அந்த சிலுவை எப்போதும் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும்.
சில நேரத்துல ஹல்லேலூயா நம்ம சொல்லலாம், பிரைஸ் தி லார்ட்னு ஈஸியா வந்துரும். சில நேரத்துல வாயிலிருந்து வராது. இதுல என்ன ஹல்லேலூயா ஆண்டவரே, இதுல என்ன பிரைஸ் தி லார்ட் நான் சொல்ல, பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் எல்லாம் சாதகமா இருக்கும். சில நேரத்துல ஒண்ணுமே நடக்கலையே, வந்த வேலையும் போயிடுச்சு, பிள்ளைங்களும் கேட்க மாட்டாங்க, வீட்டுல கடன் பிரச்சனை, ஹல்லேலூ வரப்படுது, ஏன் வரப்படுது பாதிதான், ஹல்லேலூ ஏன் வரப்படுது, ஐயோ என்ன ஆண்டவரே. இல்ல இல்ல சிரிக்கிறீங்க, எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு இல்ல. சில நேரத்துல the journey is so tough, but I want to encourage you, yet we take up the cross, take up the cross, take it well. அந்த சிலுவையை எடுத்துக்கொள்ளுங்கள், take it well. The moments that you want to shout hallelujah, the moments that you shout why Lord, ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, எனக்கு ஏன் இந்த பாரம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், இந்த நஷ்டம், is part of the Christian journey. என்னுடைய length இதுல one of the days I've written, we must know how to shout hallelujah at the mountain top. We must also know how to cry lemon before God. சில பேருக்கு கண்ணீர் வர மாட்டுது, இருதயத்தில் அவ்வளவு கசப்பு, அவ்வளவு வெறுப்பு, கண்ணீர் வர மாட்டுது. Lemons is an important worship element as a Christian, honestly speaking. If you look at the Psalms, பல Psalms வந்து லெமன் தான். லெமன் இல்லை, லெமன் ஜூஸை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ லெமன் புலம்பல் மறந்துடாதீங்க. பைபிளில் Psalms ஹாப்பி கோயிங் Psalms இருந்தாலும் புலம்பல் என்ற புத்தகம் இருக்கு, புலம்புகிற காலமும் இருக்கு வாழ்க்கையில. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுதுமா, தேவன் நொறுங்கி போன இருதயத்தோடு அவர் சமீபமா இருக்கிறார். உங்களுடைய புலம்பலிலே ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். Sometimes it's more in the lament than in the praise that we actually closer to God. Am I right, brothers and sisters? எத்தனை பேர் அடிபட்டிருக்கீங்க? அடிபட்டவங்க மட்டும் தலையாட்டுங்க. அந்த லெமன், அந்த கண்ணீர்ல தான் திரும்ப ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் பாருங்களேன். யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அதுதான் அந்த லெமன் திரும்ப நல்லா யூஸ் பண்ணிங்க. லெமன் ஜூஸ் குடிக்கும் போது லெமன் நினைச்சிங்க, சரியா? இன்னைக்கு நிறைய ஃப்ளோல வந்து மன்னிச்சிருங்க. அந்த புலம்பலை மறந்துட. Don't think that because you are sad, you are suffering as a Christian, you are struggling in life, you are lamenting, don't think that you are out of God. Thank God for your lament, because God will allow that to rise up. நம்மளுக்கு அது அவசியம். அப்பதான் மற்றவங்களுடைய புலம்பல் நம்ம அறிந்து கொள்ள முடியும். எல்லாமே ஹாப்பி கை தட்டிட்டு டான்ஸ்னா அது சிலுவை அல்ல. Sorry to say, you will be disappointed in your Christian life if you thought that I came and follow Jesus, everyone has to smile at me. Oh, forget about it. Yo bro, no, sorry bro, wrong theology. ஆரம்பத்தில் நானும் அப்படிதான் நினைச்சேன். பரவாயில்லையே, church, very holy people, Christians, praise the Lord. ஆமாதான், என்னடா இது இங்கேயும் அப்படி இருக்கா? ஆமா, நீங்களும் நானும் சரீரத்தில் தான் இருக்கணும், உலகம் அப்படித்தானே இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இல்லை, say Lord, I want to be a Christian, Christ in me, the hope of glory. Amen. நான் கற்றுக்கொண்டேன், நான் கிறிஸ்துவ போல இருக்கணுமே. I want to be different. The cross that I carry must reflect Jesus. Hallelujah. We are the light of the world. Amen. உலகத்தின் வெளிச்சமாக நான் இந்த சிலுவையை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அப்படி நீங்களும் நானும் நடக்கும்போது நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். Hallelujah. இந்த சபையில ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை கொடுப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த லென்த் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை I want to encourage you, whoever you are, whatever stage of journey in your life you are, I praise God that you will take up the cross. I have also decided to take up the cross. அந்த சிலுவையை எடுத்துக்கொள்ளுங்கள், அவரை பின் செல்வோமாக. Never look back, look forward, follow Christ at all occasions, and also remember, நம்ம ஒரு சரீரமாக சிலுவையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Though we all have different weight to carry in our life, நம்ம வந்து ஒரு போட்ல இருக்கிறோம்னு நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம முன்னால இயேசு நடக்கிறார், முன்மாதிரியாக நடந்து சென்று விட்டார். ஆகவே அதை நம்ம மறந்து கொள்ள விடக்கூடாது. Encourage each other. The load that we are carrying, we do not know. அடுத்தவங்க என்ன கேரி பண்றாங்க, என்ன worry, என்ன happiness நம்மளுக்கு முழுமையாக தெரியாது. ஆனா we help. யாரும் கீழே விழுவுறதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி ஹெல்ப் பண்ணுவோம். Help each other, encourage each other. Say, Pastor, carry your
carry a cross. Sister, carry a cross. Brother, carry a cross. Let me pray for you ன்னு சொல்லி நம்ம என்கரேஜ் பண்ணி தட்டி எழுப்ப வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் சிலுவையை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Praise the Lord. Let's just close our eyes in a word of prayer. Praise God. Hallelujah. எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்றீங்க, மலை மேல் அனுபவம் இருந்தாலும் பள்ளத்தாக்கின் அனுபவம் இருந்தாலும் என் சிலுவையை நான் எடுத்துக்கொள்வேன் என்று எத்தனை பேர் சொல்லுங்க? உங்களோட வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். அந்த சிலுவையை நான் எடுத்துக்கொள்வேன். Hallelujah. என் சிலுவையை நான் எடுத்துக்கொள்வேன். Yes. Let the Lord strengthen each one of us. Hallelujah. In the faith. Let go of our pride, our arrogance, our ego, our sinfulness. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Don't miss this opportunity. Every moment is an opportunity from the Lord. Hallelujah. கர்த்தர் நமக்கு இந்த கிருபையை கொடுப்பார். No one else can carry the cross that you are carrying. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. When we say to the Lord, you be my strength, ஆண்டவரே நீர் என்னுடைய பலனாய் இருக்குமாறு. I see the hands. கர்த்தர் அந்த கரத்தை பார்க்கிறார். Sister, brother, கர்த்தர் அந்த கரத்தை பார்க்கிறார். India, and why do we carry the cross? Because of Jesus. Hallelujah. அவர் நமக்காக சிலுவையில பலியானார். அவருக்காகவே தானே. It's not for ourselves, not for others. We say carry the cross for Jesus. Hallelujah. We are followers of Jesus. ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டு பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்து நல்ல கனி தர நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒருவனின் பின்னாலே வர விரும்பினால் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டே பின்னாலே வர வேண்டும் என்று நீ சொன்னீரே. ஓ, இந்த சபையில எவ்வளோ பேரும் பின்னால வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் ஓடுறதுக்கான பலத்தையும் கிருபையும் தாங்க ஆண்டவரே. இந்த ஆத்துமா ஆண்டவரை தவித்துக் கொண்டு இருக்கிறதோ, வேதனையில இருக்கிறதோ, அந்த ஆத்மாவுக்கு தேவையான பலத்தையும் கிருபையும் ஆண்டவரே சந்தோஷம் சமாதானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. குடும்பமாக உம்மை பின் செல்கிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களை ஆசீர்வதியும், எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.